குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல குடும்பஸ்தானத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் இருக்க போது குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை செலவு செய்ய போறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப மன மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக 90% இருக்க போகுது அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். அடுத்த கட்டம் என்னங்க, நான் எங்கேயாவது டிராவல் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து பேக் பண்ணிவிட்டு டேட்டை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. அதிகமாக டிராவல் போகக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சில வார்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, நம்ம போனால் சரியாக வருமா அப்படிங்கிறத மட்டும் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் வச்சு செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கலாக சில டேர்ம்ஸில் சில நேரங்களில் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தைராய்டு மாதிரியான ஹார்மோனல் விஷயங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வு அப்படின்ற சொல்லலாம்.